நானும் பார்த்த திருப்பதியில வேண்டுதெல்லாம் நிறைவேறி காசு போடுறோம் பூரா பணக்காரன் தான். கோடி கோடியா கிரீடம் பண்ணி கொடுக்கறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க. ஆனால் இந்த ஏழை குழந்தைகளின் கண்ணீரும் பலியும் அந்த கடவுளுக்கு புரியவில்லை என்றால் அந்த கடவுள் வேண்டாம். நான் டெல்லியில எம்பியா இருக்கும்போது பல கமிட்டிகளில் நம்மை போடுவார்கள். ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியில நான் இருந்தேன். அதன் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் எங்களை திருப்பதிக்கு அழைத்து சென்றார். சரி, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே நான் போனேன். It is a very well run institution. நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். It's a wonderfully, beautifully run institution. I agree. I give it to them granted. உள்ளே அந்த கர்ப்பகிரகத்திற்கு செல்லும் முன்னே என்னால எம்பி கடவுளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வழி வச்சிருந்தாங்க தரிசனத்துக்கு. கடவுளின் முன்னால் எல்லாரும் ஈக்குவல் என்று சொல்கிறார்களே, எல்லாரும் ஒன்று என்று சொல்கிறார்களே, போய் காசு ஜாஸ்தி கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம், இல்லைன்னா நிக்கணும் 10 மணி நேரம் 20 மணி நேரம் 2 நாள். அதுதான் கடவுள். அதனால் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். என் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார், நீ கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு நிக்கிற, இத்தனை மக்கள் எத்தனை மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார், நீ எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிராக நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற, கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற, நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். ஏதோ பிஜேபி தான் இந்து மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி என்று பொய்யான ஒரு செய்தியை அவர்கள் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள் தான் மிக நீண்ட நாட்களாக ஓடாதிருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதே போல இன்று கிட்டத்தட்ட ஒரு 1330 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்லாம எந்த வருமானமும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கோயில்கள், கிராமத்து கோயில்கள், அதுக்கு 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த கோயில்களும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி தந்திருப்பது திராவிட முன்னேற்ற கட்சி தான். அதனால இந்த இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற அந்த பொய் பிரச்சாரத்தை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது பிஜேபி தான்.